Hi friends, welcome to all. சண்டேனாலே எல்லார் வீட்லயும் ஸ்பெஷல் தாங்க. இந்த சண்டே நம்ம வீட்ல சிக்கன் கோலா உருண்டை தாங்க பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். சிக்கன், பிரெட், சோம்பு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மல்லித்தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கறி மசால், மஞ்சத்தூள், சிக்கன் மசால், உப்பு தேவையான அளவு, முட்டை. முதல்ல சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்த சிக்கனில் இப்போ ஒரு பொருளாக சேர்த்திக்கலாம். சிக்கன் வாங்கும் போது நீங்கள் போன்லெஸ்ஸாக தான் வாங்கணும், போனோட வாங்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இப்போ மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பால்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ளே வேகாது. ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்திக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம், பால்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பொரியறதுக்குள்ளே ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சில வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு ஒரு ½ லெமனை கட் பண்ணி அதில் லவங்கம் 3 லவங்கம் குத்தி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பால்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு 5 நிமிஷத்துல எடுத்துடணும். ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் உடனே இது கரிஞ்சிரும். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே டொமேட்டோ சாஸும் மயோனஸும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம NMK அஃபீஷியல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன ரெசிபி செய்யறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.